நேட்டிவ்ஸ் ஆங்கிலேயர்கள் டெய்லி யூஸ் பண்ற இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார் 5 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம கேஷுவலா சில எவ்ரி டே ரெஸ்பான்சஸ். காண்ட் கம்ப்ளைண்ட், ஹே ஹவ் ஹேவ் யூ பின், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். காண்ட் கம்ப்ளைண்ட் நம்ம வேற இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் இஸ் யுவர் ஒர்க் கோயிங் ஆன், இல்லாட்டி ஹவ் இஸ் லைஃப் ஆர் யுவர் மேரிட் லைஃப் அப்படின்னால யாராவது கேட்கும்போது காண்ட் கம்ப்ளைண்ட், நல்லா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ரெஸ்பான்ஸ், நாட் மச், யூ. ஸோ நாட் மச் யூ அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலா வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது, இல்லாட்டி வந்துட்டு யாராவது கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் பண்ண, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாமே பெருசா பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அதுக்கு நம்ம இங்க நாட் மச் யூ அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது டெல் மீ அபவுட் இட். யாராவது வந்துட்டு ஒரு விஷயம்னால ரொம்ப இரிட்டேட்டடா கடுப்பா இருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அந்த விஷயத்த நீங்க அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது tell me about it. This heat is killing me. Tell me about it. ஐயோ இந்த சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா என்னாலேயே முடியல அப்படின்னு சொல்லறதுக்கு tell me about it. அடுத்த ரெஸ்பான்ஸ் fair enough. நான் fair enough எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யாராவது கிட்ட ஏன் ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னு கேட்கும் போது அவங்க கொடுக்கற ரீசன் ஓகே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது you can use fair enough. For example, I didn't go for the trip. I was down with a fever. அப்போ fair enough அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு ட்ரிப்புக்கு போல, நான் வந்துட்டு உடம்பு முடியாம ஃபீவரோட இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது புரியுது, இட்ஸ் fair enough. செகண்ட் சிச்சுவேஷன், அன்சர்டன் ஆர் பொலைட் ரிப்ளைஸ். ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஷியோரா இல்லாட்டி பொலைட் ரிப்ளை பண்ணும் அப்படின்னு இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். ஐ எம் நாட் 100% ஷியோர். ஸோ 100% என்னால உறுதியா இதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் த கெஃபே ஓப்பன் டுடே? ஐ எம் நாட் 100% ஷியோர். ஸோ கெஃபே இன்னைக்கு ஓப்பனா இருக்கா? ஐயோ எனக்கு 100% கரெக்டா ஷியோரா தெரியலையே ஓப்பனா இருக்கான்ட்டு. அடுத்தது, could be wrong but I think. ஒரு விஷயம் தப்பா இருக்கலாம், ஆனாலும் நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் could be wrong. For example, where is the concert happening? Could be wrong but I think it's at the stadium. Don't quote me on that. நீங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி ஷோர் கிடையாது, உறுதியான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. அது தப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லதுதான் don't quote me on that. I heard that they both are dating but don't quote me on that. அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா உண்மையான கூட எனக்கு தெரியாது. அடுத்த சென்டென்ஸ் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ட்ரிப் போவோம் பாத்தீங்களா, ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப் இன் தி ஏர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப் இன் தி ஏர் அப்படின்னா நாங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி ட்ரிப் போனா இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த டிசிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இல்ல இப்படிதான் நம்ம பண்ண போறோம்னு உறுதியாச்சான்னு கேட்டா நோ, அது வந்து காத்துல ஆடிட்டு இருக்கு சொல்லலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப் இன் தி ஏர். மூணாவது சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு விஷயம்னால நீங்க இரிட்டேட்டடா இருக்கீங்க அப்படின்னா எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிவ் மீ அ பிரேக். ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, என்ன நடக்குதுன்னே உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல, லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க, அந்த டைம்ல யூஸ் பண்ணதுதான் கிவ் மீ அ பிரேக். அடுத்தது, இட்ஸ் டிரைவிங் மீ நட்ஸ். எப்ப பார்த்தாலும் ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகி லைக் யூ சீரியஸ்லி இரிட்டேட்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஓலா ஊபர் இதெல்லாம் புக் பண்ணா அவங்க பாட்டுக்கு கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அட் தட் டைம் இட் இஸ் குவைட் அனாயிங். அப்ப நம்ம இட்ஸ் டிரைவிங் மீ நட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து திஸ் இஸ் சச் அ பெயின். ஒரு விஷயம் கன்வீனியன்டா இல்லாம நம்மள வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம this is such a pain அப்படின்னு சொல்லுவோம். So for example, the bus comes once in 3 hours. முக்கியமான ஏரியா, பட் தென் உங்களோட பஸ் வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகுது அப்படின்னா it's such an inconvenience for you. So this is such a pain. அடுத்த சிச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லறதுக்கான சில சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். This is so my thing. So உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, be it whatever it is. அது உங்களோட பிடிச்ச ஃபுட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புக்கா இருக்கலாம், whatever it is. At that time you can say, oh this is so my thing. For example, you must definitely watch it. It's a thriller movie. This is so my thing. It's my favorite genre. So எனக்கு ரொம்ப பிடிச்ச genre இது. It's so my thing அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, I am obsessed. நம்மலாம் ஒரு டைம்ல வந்துட்டு
மணி ஹைஸ்ட். இது பார்க்கறதுக்கு it was so obsessed. So அந்த டைம்ல நம்மலாம் சொல்லிப்போம், ஐயையோ அது பார்க்காம இருக்கவே முடியல. So that is what is obsession. For example, you must watch Money Heist. I'm so obsessed with the series அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது it's right up my alley. உங்களோட பிடிச்சமான விஷயம் கரெக்டா everything when it falls in place. அப்ப நம்ம சொல்லலாம், oh it's right up my alley. So for example, we have found this cozy hotel அப்படின்னு சொல்லி யாராவது வந்து உங்களோட ஹோட்டலோட பிக்சர்ஸ் காமிக்கிறாங்க and then நீங்க எப்படி அதை நினைச்சீங்க அதே மாதிரி உங்களோட ஹோட்டல் அமையும் போது wow it's right up my alley அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்ப காமனான சிச்சுவேஷன் டெக்ஸ்டிங் ஆர் சாட்டிங்ல யூஸ் பண்ற ரெஸ்பான்சஸ். the first one is shoot me a text. நம்ம யூசுவலி வந்து text me அப்படின்னு சொல்றோம்ல, so அதுக்கு பதிலா shoot me a text அப்படின்னு சொல்லலாம். So for example, what are tomorrow's plans? So நாளைக்கான பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது shoot me a text. நாளைக்கு என்ன பிளானோ just நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடு, அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். hit me up later. அப்புறமே எனக்கு கால் பண்ணு இல்லாட்டி மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லத்துக்கு hit me up later. So for example, shall we meet today? அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது yes, hit me up later. மீட் பண்ணலாமே, எனக்கு வந்துட்டு மெசேஜ் இல்லாட்டி கால் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றியா and then we'll meet அப்படின்னு சொல்லத்துக்கு hit me up later. அடுத்தது no biggie. And somebody is apologizing. நம்ம கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சாரி கேக்குறாங்க, சரி பரவாயில்ல விடு அப்படி சொல்றாங்க. சோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு no biggie அப்படின்னு சொல்றது. For example, hey sorry for the delay, I was stuck in the traffic அப்படின்னு சொல்லும்போது no biggie அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எப்படி கான்வர்ஸ் பண்ணும் அப்படின்னு தெரியணும்னா இங்க இருக்கிற இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஐயோ ஹாஸ்பிட்டல் தான் வேணாம்ப்பா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவலுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் குள்ளார இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளையர்ஸ் அப்படின்னா வந்துட்டு எப்படி ஏர்போர்ட்ல இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறதுக்கும் வேண்டி இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். So let's meet once again. Bye.